ஹலோ மக்களே, நீங்கள் வந்திருக்கிறது ஷார்ட் தமிழ் கேமிங். நம்ம வீடியோ என்ன பார்க்கணும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரீ ஃபயரில் OB15 அப்படின்றது ரொம்ப கேவலமாக இருக்குது மக்களே. சரி நம்ம வாங்க வள கொலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே மக்களே, இங்கே பார்த்தீங்களா FFWS ஃப்ளார் என்னடா இது. சரி ரைட்டு, நம்ம வாங்க வரிசையாக பார்ப்போம். ஒன்று ஒன்றா எல்லாம் முள்ள தள்ளி விட்ருவோம். போனாட என்னடா இது. இது வாங்க. இது வந்து என்னன்னா மக்களே, ஒன்றும் இல்லை, உங்கள் பிளேயர் வேல்யூ. இந்த வேல்யூவை வச்சு தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 2 கோடி வேல்யூ அடிச்சிட்டிங்கன்னு வைங்களேன், நீங்கள் தான் கிரணாவை பொறுத்த வரைக்கும் ஒரு மோஸ்ட் வேல்யூபிளான பிளேயர். அதாவது உங்களுக்கு தான் இந்த அவன் எல்லாத்தையும் ஃப்ரீயாக கொடுப்பான். டைமண்டு அப்புறம் வர ஈவெண்ட்ஸில் வர முன்கூட்டியே உங்கள்கிட்ட கொடுத்துருவான். அதான் மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர்னு அவனே ஒரு ஈவெண்ட்டாக கொடுத்து வச்சு இந்த மாதிரி கொடுத்துருக்கான். அரேனா லெஜெண்ட்டு, அரேனா ஐக்கானு அப்படின்னு. அரேனா ஐக்கானு, அரேனா லெஜெண்ட்டு, அரேனா ப்ரோ. ஓகே, இப்போ நான் இருக்கிற அரேனா ஐக்கானுங்க. முன்னாடியே வீடியோ போட வேண்டியது கொஞ்சம் இதாகிடுச்சு மக்களே. அப்புறம் இந்த ஒரு கேர்ள் பண்டில் தராங்க, அப்புறம் இந்த ஸ்னைப்பரு வேறு இது இந்த ஒரு லெஜெண்ட்ரி ஸ்கின்னு தராங்க மக்களே. வேறு அதே தான். அப்புறம் ஏதோ ஒரு வாய்ஸ் கொடுத்து பேசுகிற மாதிரி, அப்புறம் உங்கள் ஃப்ரெண்டுக்கெலாம் நீங்கள் ஃபீட் பண்ணுறவே அப்படி இப்படின்னு வச்சுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த லோட் அவுட் இருக்குல்ல, கேவலமாக பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் நம்ம என்கிட்ட கேட்டோமா மக்களே, கொடுமையாக இருக்கு குமார், கொடுமையாக இருக்குது. இது பார்த்தீங்களா, இதுதான் இந்த எமௌண்ட்டு. ஒன்றா பார்ப்போம் வாங்க. ரைட்டு, முதல்ல இது உங்கள் டீமோட்டோட போடுறது டிஓ எமௌண்ட்டு. ரெண்டாவது இந்த ட்ராகன் எமௌண்ட்டு, இது கூட இது தேவலான் இருக்குது. அடுத்து நம்ம கொடி குத்துற எமௌண்ட்டு என்ன பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் மக்களே. என்னடா சுற்றி குத்துற, இது சுற்றுற கண்டிப்பாக கொடி குத்துற அமௌண்ட்டுன்னு அவங்க நினைக்க மாட்டாங்கடா. டே ஏட்டா இப்படி கொடுமை பண்ணுறீங்க. இது டியோ அமௌண்ட்டு மக்களை நல்லா பார்த்துக்கோங்க. இது அப்புறம் ஏதோ நார்மல் அமௌண்ட்டு. அப்புறம் வேறு என்ன இருக்குது, இதெல்லாம் எப்பவும் முன்னாடியே அமௌண்ட்டு தான் பண்ணி. வேறு இதெல்லாம் தீபாவளி கொடுக்குது. இன்னும் போலையாடா இது. ஐயோ அப்புறம் இந்த M500 மாதிரி மக்களை வெப்பன்றா இல்லை, நல்லா இருக்கியா. நம்மளுக்கு முக்கியமே மேக்னைஸ் தான். இந்த கன்னை பொறுத்த வரைக்கும் ரீகாயில் ஆகும், ஒரு மாதிரி ரீகாயில் ஆகிற மாதிரி இருக்கும். என்னையை பொறுத்த வரைக்கும் நான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். உங்களை நீங்கள் என்ன நினச்சிக்கோ, கமெண்டில் பண்ணிட்டு வருங்க மக்களை. அந்த கன்று எப்படி நல்லா இருக்கா இல்லை கேவலமாக இருக்கான்ட்டு. சரி, அப்புறம் நம்ம வீடியோ பார்க்குற எல்லாரும் லைக் ஷேர் சப்போர்ட் பண்ணி தெரிவிக்க விடுங்க மக்களே. உங்களுக்காண்டி தான் கஷ்டப்பட்டு மூச்சை போட்டு வீடியோலாம் எடிட் பண்ணுற மக்களே. ப்ளீஸ் ஒரு லைக் ஷேர் சப்போர்ட் பண்ணி விடுங்க, உங்கள் வீட்டு பையனாக நினச்சி. நெக்ஸ்ட் இந்த க்ளோவல் தான் மக்களே. இதை பார்த்தீங்கன்னு வைங்களேன், இது க்ளோவல் இல்லாதவங்களுக்கு நல்லாயிருக்கும். க்ளோவல் வச்சுருந்தாங்கன்னா அவ்வளோக்கோ ஒருத்தான் நினைக்க மாட்டாங்க. இதுதான் மக்கள் இந்த மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர். பார்த்தீங்களா, 2 கோடி பாயிண்ட் அடிச்சிங்கன்னா நீங்கள் தான், சாரி 20 கோடி பாயிண்ட் அடிச்சிங்கன்னா நீங்கள் தான் மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் மக்களே, மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர். அப்புறம் இந்த ஒரு அக்கா பட்டில் ஃப்ரீயாக தராங்க. வேறு என்ன இருக்குது இந்த கேமில் அப்படியே, வேறு எதுவும் இருக்கிறமே எனக்கே தெரிலையேங்க. வேறு ஏதோ அப்படியே இது லோட் அவுட் ஒன்றுன்னா பார்ப்போம். ஃபஸ்ட்டு இது என்ன பண்ணுன்னா, அவங்க டீமெண்ட்டை நீங்கள் தூரத்தில் நிற்கிறப்ப ரிவைவ் பண்ணிவிடும். நீங்கள் போய் ரிவைவ் பண்ண தேவையில்ல. அடுத்து இது எனிமியை டார்கெட் பண்ணி, இப்போ நீங்கள் எப்படி சொல்கிறது, ஒரு ஏர் ட்ராப்னா அந்த ஏர் ட்ராப்பை போய் எனிமி எடுக்கக்கூடாது. அதில் ஒரு சுனாமி போட்டு விடலாம், ஒரு சூறாவளி போட்டு விடலாம் அந்த மாதிரி. இப்போ இது பிஆரில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இதுமாதிரி ஓடுறது, அது உங்களுக்கு எக்ஸ்பி ஆர்மர் ப்ரொடெக்ஷனு அது இதுன்னு கிடைக்கும் மக்களே. வேறு இது சைலன்சருமே இருக்கும் கிளாஸ் கோடை பொறுத்த வரைக்கும். பிஆரை பொறுத்த வரைக்கும் அதுதான் நினைக்கிறேன். சரி ரைட்டு, இது அந்த பெட்டி உழுவுறது, நம்ம போகிறப்ப இந்த ஒரு சில பொருளோட எடுத்துகிட்டு போகிறது. லோட் அவுட்லாம் மாற்றி வச்சுருக்காங்க மக்களே. சை பார்த்தீங்களா, எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் உங்களுக்கு அந்த ஸ்னைப்பர் ஸ்கின்னு நீங்கள் கன்ஃபார்ம் ஃப்ரீயாகவே எடுத்துடலாம். அப்புறம் இந்த பிங்க் டைமண்ட் ரிட்டர்ன் விட்ருக்காங்க மக்களே. ஓல்டு பிளேயர்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும், எல்லாம் ரொம்பவே சந்தோஷம். பிங்க் டைமண்ட் ரிட்டர்ன் விட்ருக்காங்க. ஈவெண்ட்ஸுக்குள்ளே தான் இருக்குது அந்த ஃப்ளேம் அரேனாவில். நான் கிளைம் பண்ணிட்டேன், காட்டல மக்களே, கோச்சிக்காதீங்க. அதான் நான் உங்களுக்கு இதில் காட்டுறேன். இது ட்ரைனிங்கில் போய் ஒரு கன்று பூசா வந்துருக்காண்டு காட்டுறேன் பாருங்க. இது பார்த்தீங்களா, பாடி ஷாட்டு நல்லா தான் அடிக்குது, ஹெட் ஷாட்டு நல்லா. இந்த நேரத்தில் ஏன்டா இன்வைட் பண்ணுறீங்க பாருங்க மக்களே. நல்லா ஹெட் ஷாட் அடிக்குது, லாங் ரேஞ்சு நல்லா அடிக்குது, ஷார்ட் ரேஞ்சு நல்லா அடிக்குது. இந்த கன்னை வச்சு ரொம்ப கொடுமை பண்ணுறாங்க மக்களே. BRCSல தாங்க முடியல, இவங்க தொல்லை வேற. சாவடிக்கிறாங்க இந்த கன்னை வச்சுக்கிட்டு, கடுப்பாக இருக்கு குமார். இங்கே பாருங்க. ஆனால் அவ்வளோக்கா அது சொல்லிக்கிறமே இல்லை. என்ன இருந்தாலும் ஓல்டு பிளேயர்ஸ் தான் தெரியும், ஓல்டு பிளேயர்ஸ் கன்னை பற்றி. டெசர்ட்டு டபுள் பேரில் என்ன தான் அந்த மாதிரி கன்று அளவுக்குலாம் வராதுங்க. நான் மோஸ்ட்லி அவ்வளோ ஒரு மேட்சாக போன இந்த கண்ணெலாம் எடுக்கவே மாட்டேன். இது பாட்டுக்கு இருக்கும். ஆனால் ஒன்ட்டாக அடிக்க மக்களே நல்லா தான் இருக்குது. அழுத்தி பிடிக்க அவ்வளோக்கும் நல்லா இல்லை. ஏன்னா 2 அடி அடிச்சிங்கன்னா மட்டுன்னு உழுவுது.
எப்படி நீங்கள் ரீலோட ஸ்பீடே இருந்துச்சுன்னா நீங்கள் அடிச்சிடலாம். ரீலோட ஸ்பீட் இல்லைனா அழுத்தி பிடிக்க அடிக்க முடியாது. பார்த்தீங்களா, ரீலோட் ஆகிறதுக்கே ரொம்ப நேரம், அதுக்குள்ளேயும் அவன் அடிச்சிருவான். ஏன்னா கிளாஸ் ஸ்குவாடில் போய் விளாண்டுருக்கேன் இதை வச்சு. அந்த அருமையில் சொல்கிறேன் மக்களே, அந்த அருமையில் சொல்கிறேன். வேணால் ஒளிஞ்சு ஆண்டிங்கன்னா அடிச்சிடலாம் சால்ட்டாக. ஹெட்ஷாட் நல்லா விடுது மக்களே. ஆனால் இந்த கண்ணில் 2 புல்லட் தான் தருது. 2 புல்லட்டுக்கு மேலே வாய்ப்பே இல்லை. இதையும் இந்த புட்டு கன்று இருக்குமே, அந்த கண்ணுமே மாற்றிடுவாங்க போலையே. ஒரு புல்லட்டாக புல்லட்டாக மாட்டினாங்கன்னா சந்தோஷம். நல்லாவே ஒன்டா பிடிக்க யூஸ் பண்ணிக்கலாம் மக்களே. அழுத்தி பிடிக்கிறத தேவலான் இருக்குது. ஒன்டாப்பு உழுவுது மக்களே, நல்லா தான் இருக்குது. வேணால் எடுத்து யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களோட கருத்துக்களை கீழே காமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யவும். அப்புறம் நம்ம வீடியோ பார்க்குறதெல்லாம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க மக்களே. ப்ளீஸ் மக்களே, முடியல மக்களே. நான் பல போராட்டங்களை தாண்டி உங்களுக்காட்டி வீடியோ எடிட் பண்ணி போகிற மக்களே. ப்ளீஸ் மக்களே, லைக் ஷேர் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. உங்கள் வீட்டில் ஒரு பையனாக நினைங்க மக்களே. ஓகே வாங்க நம்ம ரைட்டு எல்லாம் போவோம். இங்கே இன்னொன்று ஏதோ புதுசாக ஒரு கேரக்டர் இருக்கு மக்களே. புதுசாக ஒரு கேரக்டர் கொண்டு வந்தாங்க. அந்த கேரக்டர் உங்களுக்கு போட்டு காட்டுற மாதிரிங்களா இருக்கான்னு பார்ப்போம். தப்பாங்களா, கேரக்டரே இல்லை மக்களே இதில். சுபா ரெண்டா நீ இப்படி சாவடிக்கிறீங்க. இப்போ வெளில போய் எடுக்கணும், கொஞ்சம் அல்பாக இருக்கு குமார். இப்போ இன்னொரு அப்டேட் என்னன்னா, கேரக்டர் நீங்கள் போட்டு முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு டைமிங்குமே ஓடும் பாருங்கண்ணே. இது இவ்வளோ நேரத்தில் கேரக்டர் வரும் அப்படின்னு. ஆனால் அந்த ட்ரைனிங்கில் காட்ட முடியுது, கிளாஸ் ஸ்குவாடில் காட்டும், பிஆரில் காட்டும். இருங்க வர அந்த புது கேரக்டர் இங்கே இருக்கு பாருங்க. இதான் இந்த கேரக்டர் என்ன பண்ணுன்னா இருங்க ஸ்டார்ட் பண்ணுறா. ரைட்டு உள்ளே வந்தாச்சு மக்களே. நீங்கள் இந்த கேரக்டரை போய் போட்டு காட்டுற பாருங்க. ஓகே ரைட்டு உள்ளே இறங்குவோம். முதல்ல அவனுக்காச்சும் கேரக்டர் இங்கே பக்கத்தில் போடும். இப்போ போட்டிங்கன்னா ஒரு ஜோனுமே வரும். ஜோனுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு க்ளோவால் போட முடியாது. அப்புறம் உங்கள் ஆப்போனண்ட்டுக்கு நல்லாவே ஹெல்த்தி இறங்கும் மக்களே. பட்டு நீ இறங்கிக்கிட்டே இருக்கும் சரசரன்னு. இந்த ஜோன் நல்லா பெருசாகிட்டே இருக்கும் மக்களே. ஆனால் நம்மளால் உடைக்க முடியும் இந்த ஜோனை. அதாவது அந்த ஒரு மிஷின்மே இருக்கும். அந்த மிஷின் தான் போயிட்டு அது ஜோனுமே உருவாக்கும் மக்களே. சரி, நம்ம அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் மக்களே. பாய் 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 பாய். அப்புறம் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் ஷேர் சப்போர்ட்டை தெரிவிக்க விட்டுருங்க. இந்த OP51 நீங்கள் கேம் பிளே விளையாடுவீங்களா இல்லை டெலிட் பண்ணிட்டு போவீங்களா கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே.